ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டேஸ்டியான சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ ஒரு 400 கிராம் சிக்கனை மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் தயிர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தயிரும் ஆட் பண்ணலாம், லெமனும் ஆட் பண்ணலாம். நான் இப்போ தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு. எல்லா மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இந்த மசாலாவில் சிக்கன் வந்து நல்லா ஊறட்டும். நல்லா ஊறணும். சுக்கா செய்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி மசாலாலாம் ஆட் பண்ணி இப்படி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சுக்கா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 10 மினிட்ஸில் நாம் சுக்கா செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியானது இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம சுக்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வரட்டும். எப்பயுமே நம்ம சுக்கா செய்யும் போது நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கணும். அப்போ தான் வந்து சுக்காவுக்கு அது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் இப்போ பொன்னிறமாக ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்பயுமே சுக்கா செய்யும் போது தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சிக்கன் வந்து கெட்டியாயிடும். ஸோ தண்ணி சேர்க்காமல் நாம் மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா. அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வைங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் உப்பு காரமெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த டைமில் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ருசியான சுக்கா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.